ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவான் ரெட்ரோகிரேட் ஆகி வக்ர பயிற்சி பலன்கள், ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, இத்தனை நாளாக சனீஸ்வர பகவான் என்ன பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு, ரிஷபராசியோட கேரக்டர் என்ன, இனி இந்த டிரான்சிட்னால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். எப்பவுமே சனீஸ்வர பகவான் வருட கிரக கோச்சாரம் பெரிய இம்பேக்டை ஒரு ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு இம்பேக்டை பண்ண கொடுக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான். அவர் இத்தனை நாளாக என்ன, ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி, யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நன்மையை செய்ய கொடுக்கக்கூடிய காத்துட்டு இருக்கக்கூடியவர். சுக்கிரன் ரத்ன ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி, சனி ராசி லக்னத்துக்கு சுக்கிரன் ஒரு யோகாதிபதி. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்த ஒரு தெய்வம் இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ டிரான்சிட் ஆகி வர போகிறாரு. ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 11. ஸோ ஆல்மோஸ்ட் 138 டேஸ் வக்ரமாகி பயணிக்க போகிறாரு. இத்தனை நாள் என்ன இருந்தது, இனி என்ன மாறுது நிச்சயமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12ஆம் இடத்துல இப்போ வர போகிறாரு. இதுக்கு முன்னாடி 11ஆம் இடத்துல நிறைய வாழ்க்கையில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சனீஸ்வர பகவான் ஒரு வேலையை கொடுத்தா ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு அது ஒரு தலை சிறந்த வேலையாக இருக்கும். அந்த ராசியை நம்ம ரொம்ப, அந்த வேலையை நம்ம ரொம்ப ரசித்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேலைக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்ச்சு, நான் இதை ரொம்ப விரும்பி பண்ணுறேன். உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய விதமாக இந்த சனீஸ்வர பகவான் பயணிச்சுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இதெல்லாம் எங்கே இவங்கெல்லாம் எங்கே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் உங்களுடைய தரத்தை நிச்சயமாக ஒரு 50% உயர்த்தாமல் இருந்திருக்கவே மாட்டார். உங்களுடைய அப்பா அம்மாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியை பார்த்து பிரமிப்படைஞ்ச காலங்களும் உண்டு. ஸோ 11ஆம் இடத்துல இருக்கிறனால நினச்சது கூடியிருக்கும். நீங்கள் என்ன இன்ஸ்டன்ட் பலன், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இன்ஸ்டன்ட் பலன், அது மட்டும்தான் ரிஷபத்தை பொறுத்தவரையும் நடந்துகிட்டே இருக்குது. இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்தவர் நீங்கள் என்ன எஃபர்ட்ஸ் போடுங்க, அதோட எஃபர்ட்ஸ்க்கு உண்டான பீரியடாக, ஒரு ஆஃப் த கோல்டன் டைம் பீரியடாக இந்த 11ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய நாட்கள். அஃப்கோர்ஸ் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறப்போ எல்லா இடத்துலையும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ரிஷபம் ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதை ஃபேஸ் பண்ணினதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவிக்காமல் போயிருக்கவே மாட்டீங்க. ஒரு கசப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அந்த கசப்பை தாண்டி வெற்றி அப்படிங்கிறது இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் கொடுத்தாரு. இந்த நேரத்தில் 12ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது கொஞ்சம் ஒரு சோகமான காட்சியானா எஸ், நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பாற்றிட்டு இருந்த ஒரு கிரகம் நம்மளை விட்டு தாண்டி போனால் எப்படி இருக்கும், இருந்தாலும் அவருடைய பார்வை பலனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே சேட்டன் அப்படிங்கிறது தனிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் இன்னைக்கு குரு பார்த்த சேட்டன் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். அப்போ குரு இங்கே யாரை ரிஃப்ளெக்ட் பண்ண போறாருன்னா சனீஸ்வர பகவான் தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயே ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் ஒரு நல்லது அப்படிங்கிறது இந்த குருவோடைய பார்வையினால கிடைக்க போகுது. அப்போ இந்த இடத்துல ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் கொடுக்க போகுது. ஸோ 11ஆம் இடத்துல இருந்து நினச்சது நடந்தது மாதிரி ஒரு லாபத்துல இருந்து சனீஸ்வர பகவான் டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது, அது ஏன்டா கிடைக்குது, எதுக்குடா கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் கேஷுவலாக அதை நம்ம ரொம்பவே சந்தோஷமாக அதை அனுபவிச்ச மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இப்போ இன்னைக்கு 12ஆம் இடத்துல வராரு, வக்ரமாயி பார்க்க போறாரு, 2ஆம் இடத்த பார்க்க போறாரு. ஸோ எப்படி இருக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். உங்க கூட சேர்ந்து நானும் ஆவலா இருக்கேன். ஸோ ரிஷபராசியோடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஓவர் திங்கிங் பர்சனாலிட்டிஸ். இப்படி ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரை சூப்பராக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை வெளிக்காட்டவே மாட்டாங்க. யாராக இருந்தாலுமே ஃபேஸ் ரீடிங், அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, இதெல்லாமே அக்யூரேட்டாக சொல்லக்கூடியவங்க ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ். இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் பிடிவாதம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதிலிருந்து மாறவே மாட்டாங்க. ரெண்டாவது, இவங்கெல்லாம் சண்டைக்கு போகவே மாட்டாங்க. ஒரு சண்டைனா ஓடி போய் ஒளிஞ்சு உட்காந்து, நமக்கு எதுக்குற பிரச்சனை, நம்ம வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரை ஆகாது. அதுவே சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸ். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்டான இடம், காமான இடத்துல தான் வேலை பார்க்குறதுக்கு விருப்பப்படுவீங்க. ஒரு ஒர்க் போகிறீங்க அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்தவரையும் காலத்துக்கும் அடிமை அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் தான் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்க மாட்டீங்க, அடுத்த பொசிஷன் போகிறதுக்கும் பெருசாக பார்த்தீங்கன்னா போராட மாட்டீங்க. ஏன்னா
பரவாயில்ல, நம்ம இருக்கிறோம்ல, நம்ம ஓனர் இருக்காரு, நமக்கு எல்லாமே பார்த்து பண்ணுவாரு, நம்ம எதுக்கு பெரிய அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுல ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அதிகமாக சுமக்கக்கூடிய தூண்கள் அப்படிங்கிறது ரிஷபத்தை பொறுத்தவரையும் சொல்லலாம். ஏன் கடன் ஆகுது, எதுக்கு கடன் ஆகுது, தனக்காக கடன் ஆச்சுன்னா இல்லை மற்றவங்க யாருக்காவது கடன் ஆகுது, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. தனக்கு என்னன்னு யோசிச்சதை விட அடுத்தவங்களுக்கு என்ன, அடுத்தவங்களுடைய நலன் என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபம். இன்னைக்கு சனீஸ்வர பகவான் அஃப்கோர்ஸ் 12ஆம் இடத்துக்கு வராரு, வந்து வக்ரம் அடைஞ்சு தன்னுடைய பார்வைகளை தான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெடினஸ், ஹார்ட் ஒர்க்கிங், டிசிப்ளின், இதோட தயாரா இருக்கவங்க சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. ஏன், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், அதுக்கு மேன் பவர் பத்தல, இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுவாரா? நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார். அதே போல ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாமே குறிக்கக்கூடியது 12ஆம் இடம் தான். அப்புறம் ஒரு கிளைண்ட் பார்க்க போறேன், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு நியூ பிகினிங் இருக்கு, அது சார்ந்த விஷயத்துல மார்க்கெட்டிங் பண்ணலாமா, அது மூலியமாக பண்றதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு growth கிடைக்குமா, ஒரு கான்ஸ்டன்டான growth, இத்தனை நாளா ஒரு கான்ஸ்டன்டான growth எனக்கு இருக்குது, இப்போ 12ஆம் இடத்துக்கு வரனால எடுத்தோடனே ஒரு முயற்சி அப்படிங்கிறது சற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொய்வு அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும். அதுக்காக நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாது. இங்க ரிஷபத்தை பொறுத்தவரையும் அவசியமா சொல்லணும், விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்பி எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தொடர்ந்து போராடுறதுக்கு தயாரா இருங்க. அதே போல காம்னஸை குறிக்கக்கூடிய இந்த ரிஷபத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்னஸ், பெரிய டீச்சிங். எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அப்படிங்கிற சிச்சுவேஷனை தாண்டி, ஏன் அவசரம்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாளா சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாரு, இப்ப 2ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப குடும்பத்தோடைய விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது, 12ஆம் இடமான போகஸ்தானம், அப்ப ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட நபர்கள் கிட்ட சொல்லும் போது இந்த இடத்துல பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ 12ஆம் இடம்ங்கிறது விரயம், 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம். அப்ப குடும்பம் சார்ந்த விரயம் அப்படிங்கிறது மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா ப்ரிப்பேர் ஆயிக்குங்க. இப்பவே வந்து வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய பாக்கெட்டை அவர் ஈஸியா காலி பண்ணிட்டு போயிடுவாரு. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை இத்தனை நாள் இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேட் ஆகும். இனி வரக்கூடிய காலத்துல மினிமம் வெயிட்டன்ஸே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம சேமிப்பு வைக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பலன்களை மாற்றி விட்டுருவாரு. ஸோ பொதுவாக இந்த காலங்களில் நீங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே போல் மேஷத்திலேருந்து சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் நிறைய என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு வந்து இந்த பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூஜ் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகிறாங்க. ஒரு வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்குறாங்க, இல்லைன்னா புதிய வேலை கொடுக்குறாங்க. என்னை வந்து பில்டப் பண்ணுறக்கே விட மாட்டேங்கிறாங்க, என்னை பில்ட் பண்ணுறக்கே விட மாட்டேங்கிறாங்க. நிறைய வந்து உன்னால் முடியும்னு பில்டப் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாடு சம்மந்தப்பட்ட நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்த நேரம் கிடைக்க போகுது. அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படிங்கிறது குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக எங்களால் படிக்க முடியல, படிப்புல நிறைய தடை ஏற்பட்டிருக்கு, எங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, ஏனோ இவங்களுக்கு மட்டும் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தடைப்பட்டுட்டே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இனி இந்த ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் ஆக போகுது. ஸோ படிப்பு சார்ந்து எந்த ஒரு விஷயமுமே இனி உங்களுக்கு பாசிட்டிவான சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்த சனீஸ்வர பகவான் பார்க்குறாரு. ஸோ தைரியமாக கடன் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தூண்டி விடுவார். ஸோ கடன் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிறது இந்த ரிஷபத்தை பொறுத்து தான். ரிஷபம் தான் அதிகமாக லோன் எடுத்து மாட்டிக்கும், தனக்கு லோன் எடுக்காமல் மற்றவங்களுக்கு லோன் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இத்தனை நாளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டக் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ரிலேட்டடில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய டைமில் இந்த ஃபினான்ஷியல் லெவல் அப்படிங்கிறது படிப்படியாக உங்களை விட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் லைஃப். இத்தனை நாளாக மேரேஜ் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்பில் என்னைக்கும் சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப இந்த ஒரு வார்த்தை இன்ன வரையும் 1 இயர் ஆச்சு, 2 இயர் ஆச்சு, ஒரே வீட்டில் வசிக்கிறோம், சின்ன ப்ராப்ளத்தினால எங்கள் 2 பேருக்குள்ளார எதுவுமே இல்லை. ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற இல்லாத இடத்துல ரிஷபம் இருக்கவே இருக்காது. அப்போ ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஒரு ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இனி இதெல்லாமே மாறப்போகுது. சனீஸ்வர பகவான் பொறுமை. அப்ப என்னன்னா உறவை வந்து ஹோல்டு பண்றதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் கத்துக் கொடுக்க போறாரு. சரி, அவங்க தானே பேனா பேசிட்டு போறாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் தானே பேனா பேசிட்டு போறாரு, என்னுடைய ஹஸ்பண்ட் தானே பேனா பேசிட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சரின்னு கேட்டு குடும்பத்தை ஒற்றுமையாக நடத்தக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்ராட் ரிலேட்டட் ஸ்டடீஸுக்கும் மேரேஜ் ரிலேட்டடுக்கும் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது தூக்கம். ஸோ வேலையை நோக்கி ஓடுனீங்கன்னா இது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கம் அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால உங்களால ஹெட்ஏக் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம போயிடும். ஸோ இதுக்கு யோகாவும் மெடிடேஷனும் அவசியமாக
இந்த ரிஷபராசிக்கு தேவை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்னுமே நல்ல ஒரு குவாலிட்டியான பலன்களை நீங்க எதிர்பார்க்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே குலதெய்வ கோயில், குலதெய்வம் சார்ந்த வழிபாடு பண்ணுனாவே இது ஒரு தலை சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரையும் குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னாவே போதும். வேற எந்த கடவுளும் காப்பாத்த விஷயத்த குலதெய்வம் காப்பாத்தும் ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு. ஸோ இன்னும் தரமான பலன்களை நீங்க எதிர்பார்க்க அவசியம் நீங்க குலதெய்வத்துடைய வழிபாடு கண்டிப்பா பண்ணணும். எஸ்பெஷலி சொல்ல போனா சனீஸ்வர பகவானுடைய சனிக்கிழமை நாட்கள்ல பண்றது இன்னுமே ரொம்ப சால சிறந்தது. இப்போ நம்ம பேசிட்டு வந்தது எல்லாமே ராசியை பொறுத்து சொல்லக்கூடிய பேசிக்கான பலன்கள் தான். உங்க லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, உங்களுடைய நவாம்சம் என்ன, உங்களுடைய ஜாதகத்தோட பலம் பலவீனம் என்ன, எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த விஷயங்கள் இப்போ ஹோல்டு பண்ணணும், இது எல்லாத்துக்குமே பிறந்த காலம் மட்டுமே தான். பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் ஒரு கிளியர் போட்டோகிராஃபியாக பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிற நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.